யாருக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை கூட இன்சுலின் ஊசியை நடத்தணுமோ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் சரி பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதம் வரும், கண் குருடு வரும், ஹார்ட் அட்டாக் வரும், கிட்னி ஃபெயிலியர் கூட வரலாம். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதில் கேட்ட ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுதான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் எடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா நான் சொன்னக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக வரும். நீங்களே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சும்மா மாத்திரை மட்டும் போட்டுகிட்டே இருந்து பாருங்கள். ஒரு 4-5 வருஷம் கழியும் போது நான் சொன்ன எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் படிப்படியாக வரும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிடாதுங்க, லைஃப்பில் ரிஸ்க் எடுத்துடாதுங்க. இன்றைக்கி பாருங்கள், இந்த ஹார்ட் அட்டாக்னால எவ்வளோ பேர் இறந்து போயிட்டுருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் காரணம். அதனால் லைஃப்பில் ரிஸ்க் எடுக்காதுங்க. இது ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஏஜ் கிடையாது. பேலன்ஸ் டயட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த டேப்லெட்ஸ் இன்சுலின் எல்லாம் பெர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க. பேலன்ஸ் டயட் மட்டும்தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? இந்த அவேர்னஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?